அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த நாட்களில் ஏதாவது ஒன்று செஞ்சிங்கன்னா அதில் ஒரு தவறு நடந்துடும், அதனால் ஒரு பாதிப்பை கொடுத்துரும், இல்லை ஒரு சண்டைகள் பிரச்சனைகள் வரும், இல்லை எடுத்த காரியத்தில் தோல்வி ஏற்படும். அதனால் அந்த நாட்களில் தவிர்ப்பது மிக மிக முக்கியம். இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னென்னா சிவ வழிபாடு செய்வது நல்லது. யாரெல்லாம் சிம்மராசியாக இருக்கீங்கன்னா இந்த மாதத்தில் ஒரு நாள் அருணாச்சலேஸ்வரரை போய் பார்த்துட்டு வாங்க. திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வர்றது மிக மிக சிறப்பான ஒரு பலனை தரும். இந்த மாதம் உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் எது அப்படின்னு கேட்டால் ஜூன் மாதம் 29ஆம் தேதி மற்றும் ஜூலை மாதம் 11ஆம் தேதி பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். அன்றைக்கி ஏதாவது பணம் வர வேண்டியிருக்கு, அந்த விஷயங்கள்லாம் இருக்குன்னா ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக பணம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக அமையப்போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களே. ஒவ்வொரு ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல், தசாபுத்தி தந்தால் போல் பலன்கள் மாறுபடும். ஏன்னா